ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1 வரை. இந்த முதல் நாளான ஜூலை 26 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற அதே வேளையில் புதனும் அங்கேயே ஆயில்யத்திலேயே சந்திரன் புதன் சேர்க்கை. இதை தர்ம கர்மாதிபதின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைகிறார்கள். இன்றைய பலன் புதன் ஸ்ட்ராங்காக செய்கிறார். அதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், பண வரவு இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் என்பது மதியம் 3:51 வரைக்கும் தான். அதுக்கு மேலே சந்திரன் நமக்கு லாபஸ்தானமான சிம்ம ராசியில் வந்துடுறார். கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேதுவும் அதே 11ஆம் இடத்துலையே இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒரு தொழில் பலம், பணவரவு, உத்தியோக அங்கீகாரம் எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு. அதாவது நமக்கு கேது நமக்கு ஒரு தகவல் தொடர்புக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிறவர். நம்ம அறிவை பயன்படுத்துறது, ஞானத்தை பயன்படுத்துறது, பொதுஜன தொடர்பை மேற்கொள்கிறது, அதாவது பிரபலமாகிறது. அதே போல் நண்பர்கள் வட்டாரத்தில் நமக்குன்னு ஒரு தனி இடத்தை வளர்த்து கொடுக்குறவர். ஸோ நம்மளுடைய ஈடுபாட்டின் காரணமாக நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது. உறவுகளுக்கும் நல்ல நாள், சுபகாரியங்கள், திருமண காரியங்களுக்கும் நல்ல நாள். இதே மக நட்சத்திரம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 மாலை 4:22 வரைக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தொடங்கக்கூடிய பூர நட்சத்திரமும் கூட அந்த பூர நட்சத்திரத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கும் கேது நமக்கு ஒரு லாபகரமான அமைப்பு தர்றாரு. சுக்கிரனும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கூட நமக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார், லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அதனால் இன்றைக்கும் மன மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த மூளை உழைப்பு சார்ந்த காரியங்கள், கன்சல்டிங், கமிஷன் வகை, அரசியல், அரசு அதிகாரத்துவம், டெக்கரேஷன், இன்சூரன்ஸு மற்றும் பேங்கிங்கு, ஃபைனான்ஸு, ஆபரணங்கள் தொழில்கள், ஆபரண தொழில் பார்க்குறவங்க, நிறைய ஃபர்னிச்சர்ஸ் டீல் பண்ணுறவங்க, கார்ஸ் டீல் பண்ணுறவங்க, சினிமா சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி நல்லாயிருக்கும். மறுநாள் ஜூலை 28 திங்கட்கிழமை அதே பூர நட்சத்திரம் மாலை 5:34 வரைக்கும் முடிந்து அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாதம் சிம்ம ராசிலையும் 3 பாதங்கள் கன்னிராசி விரயஸ்தானத்திலையும் இருக்கிற நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரம். சூரியன் நமக்கு 10ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 6ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 6ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. அதுவும் நமக்கு தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசு வகை ஆதாயம், அரசியல் ஆதாயம், யாராவது பெரிய மனிதர்கள் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, அதனால் வேலை கிடைக்கிறது, அதனால் ஒரு ஜாப் ஒர்க்கு கிடைக்கிறது, கருவிகள் ஜாப் ஒர்க்கு பண்ணுறது, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு கூட சாதகமாக இருக்கிறது. உணவு ஆகட்டும், உடை ஆகட்டும், மருந்து ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த உத்தர நட்சத்திரம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு 7:26 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை. மறுநாள் புதன்கிழமை ஜூலை 30 முழுக்க முழுக்க அஸ்த நட்சத்திரம். நமக்கு 10ஆம் அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தான் அஸ்தம். அந்த அஸ்தத்தில் சந்திரனே போகிறார். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு தொழில் பலம் கிடைக்கும், பிரயாணம் கிடைக்கும். சில பேருக்கு மூலதனம் போட வேண்டி வரும். என்ன கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ அல்லது குடும்பத்தில் சுப செலவுகளோ ஏற்படும். ஒரு கோயிலுக்கு போகிறதோ அல்லது தாயார் சம்மந்தப்பட்ட உடல்நல கோளாறுகளுக்கு சம்மந்தப்பட்டதோ
அல்லது ஒரு வாகனத்துக்காக செலவு பண்ணுறதோ, வீடு ஆல்ட்ரேஷனுக்கு செலவு பண்ணுறதோ, இது மாதிரி சுப செலவுகள் ஏற்படும். சந்திரன் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அடுத்த கட்ட தொழில் என்னன்னு சிந்திக்க வைக்கும். உபத்தொழில் மாதிரி ஒன்று அடிஷ்னலாக பண்ண வைக்கும். அடிஷ்னலாக இன்வால்வ் ஆக வைக்கும். ஒரு வேலையில் பார்த்துட்ருக்கோம், அடிஷ்னலாக கூடுதல் பொறுப்பு கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க இன்றைக்கி. மறுநாள் ஜூலை 31 வியாழக்கிழமை செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னியில் இருக்குது, 2 பாதம் துலாத்தில் இருக்குது. செவ்வாய் நமக்கு சிம்மத்துக்கு வந்துடுறார், லாபஸ்தானத்துக்கு. சூரியனை போல செயல்படுகிறார். சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்றைக்கி மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள், திருமண காரியங்கள், சுப காரியங்கள் மற்றும் கட்சி சார்ந்த செயல்பாடுகள் இதெல்லாம் நல்லா நடக்கும். பொதுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். காவல்துறை அன்பர்கள் மற்றும் பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, விவசாயம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வாங்குகிற தொழில், அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். பேச்சினால் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். உறவுகள், நண்பர்கள், மூத்த சகோதர வகை, இரத்த சம்பந்தப்பட்ட உறவு, அனைத்து வகையிலையும் நமக்கு ஆதாயம் உண்டு. ஜூலை இந்த 31ஆம் தேதி நமக்கு கடைசியாக 12 மணி 41 நிமிடத்திற்கு இந்த சித்திரை முடிஞ்சு ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை மறுநாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. ராகு நமக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 9ஆம் வீட்டில் குருவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் சார பரிவர்த்தனை வாங்கிக்குது. ராகுனுடைய உப நட்சத்திரம் புதனாக இருக்கிறதுனால இன்றைக்கி கலை சார்ந்த தொழில்கள், க்ரியேட்டிவிட்டி மைண்டாக செய்யப்படக்கூடிய அமைப்பு. இப்போ சினிமா நடிப்பு ஆகட்டும், நம்ம ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மற்றும் புரோக்கரேஜ் பண்ணுறதாகட்டும், க்ரியேட்டிவிட்டி டிசைனிங் பண்ணுறதாகட்டும், ஆர்கிடெக்டர் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி புகழ் கிடைக்கும். தனிப்பட்ட கலைத்திறமை, தனக்குன்னு தனிப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு பாராட்டுதலும் புகழும், அதற்கான ஒரு அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி நல்லாயிருக்கு. பொதுவாக புதனுடைய உப நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு ராகு இருக்கிறதுங்கிறது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, இது மாதிரியான தொழில்கள், வியாபாரங்கள், இப்போ டிவி, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல் விற்கிறது, இது மாதிரியான புத்தகம், ஃபர்னிச்சர்ஸ் விற்கிறது, புத்தகம் விற்கிறது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, ஜோதிடர்களாக இருக்கிறது, லாயர்ஸாக இருக்கிறது, இது மாதிரி புதன் ஆதிக்கம் நல்லா இருக்குது. விளையாட்டு கூட சில சமயத்தில் விளையாட்டில் வெற்றி கூட இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்டோர் கேம்ஸு சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இன்றைக்கி அமையுது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மூளையை இயக்கிறதே ராகு தான். யாருக்கெல்லாம் ராகு ஜாதகத்தில் தொழில் பாவங்களான 2, 6, 10 தொடர்பில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய சுய முயற்சி மற்றும் சுய சிந்தனை, நம்முடைய திறமை, தனித்திறமையினால் பணம் சம்பாதிக்கிற யோகம் உண்டுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.